Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஓண சத்யா ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். சிப்ஸ், உப்பேரி, ஊறுகாய், கிச்சடி, பச்சடி, தோரன், அவியல், அக்கா வீட்ல இருந்து தந்த இறைச்சி, சோறு, பருப்பு கறி, பப்படம், பழம், ரெண்டாவது சோறுக்கு சாம்பார், அடுத்ததா பழம், பாயாசம், மூணாவதா சோறுக்கு ரசம் வச்சு சூப்பரா சாப்பாடை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை நான் முதல்ல ரசம் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்ததா மரக்கறி வேக வச்சுக்கிட்டு பருப்பும் வேக வச்சுக்கிட்டு மரக்கறி வெந்ததுமே மரக்கறியில் அரைப்பை போட்டுக்கிட்டேன். அடுத்ததா தோரனுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ பருப்பு வெந்திருக்கு. பருப்புலேருந்து கொஞ்சம் சாம்பாருக்கும் கொஞ்சம் பருப்பு கறிக்கு எடுத்துக்கிட்டேன். சாம்பாருக்குள்ள மரக்கறி ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தேன். மரக்கறி சேர்த்து சாம்பாருக்கு வேக வச்சுக்கிட்டேன். அடுத்ததா பருப்பு கறியில் அரைப்பு சேர்த்து பருப்பு கறி தோரனுக்கும் வெந்ததுக்கப்புறம் அரைப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடுத்து அழிச்சு போட்டுக்கிட்டேன். பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு அடுப்பில் மிளகாய் ஊறுகாய்க்காக மிளகாய் வதங்க வச்சுக்கிட்டு சவரிசி வேக வச்சுக்கிட்டேன். சவரிசி வேக வச்சுக்கிட்டு மிளகாய் ஊறுகாய்க்கு தேவையான மசாலாயும் போட்டு மிளகாய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததா தேங்காய் துருவல் நான் திருவி எடுத்துக்கிட்டேன். கிச்சடிக்காக பீட்ரூட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் பச்சடிக்காக வெள்ளரிக்காயும் வேக வச்சிருந்தேன். சவரிசுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ சாம்பாருக்கு கடுதா வச்சு சேர்த்துக்கிட்டேன். கிச்சடிக்கு அரப்பில் அரைச்சு வச்சுட்டு அடை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடாக வச்சுட்டேன். இன்னொன்னுல சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே கிச்சடியில தயிர் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டேன். அடையும் சின்ன சின்னதாக உடைச்சு கொதிச்சிருந்த தண்ணீரை சேர்த்துக்கிட்டேன். இதே சமயத்துல சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பச்சடிக்கு அரப்பு அரைச்சு தாளிச்சு பச்சடியில தயிரும் சேர்த்து எடுத்தாச்சு. அடையுமே அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அடை இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. தேங்காய் துருவலில் தண்ணியும் சேர்த்து தேங்காய் நல்லா பிசைஞ்சு வச்சதுமே பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடை நல்லா வெந்துருச்சு. அதே சமயத்தில் சிப்ஸுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறமா அடையுமே வாஷ் பண்ணி அரிச்சு வச்சுக்கிட்டேன். அடை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்குன்னு. அப்புறமா வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அடை கூட சவரிசி சக்கரை பாகு எல்லாமே கலந்து இன்னுமே கொதிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன். பாயசத்திற்காக எல்லாமே நல்லா கொதிச்சு திரண்டு வரும்போது தேவையான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். கடைசியா 1வது தேங்காய் பால் கலந்து லைட்டா கொதி வந்ததுமே வாசனைக்காக ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கிட்டேன். அடை பாயசத்துல கடைசியா நெய்யில முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து போட்டுக்கிட்டேன். இவ்வளவு வேலையும் ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறமா தான் பப்படம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு முதல்ல பொங்கி வச்சதுக்கு அப்புறமா மரக்கரையெல்லாம் வெட்டி வச்சுட்டு 2.5 மணிக்கூர்ல இதெல்லாம் வேலையும் நான் செஞ்சு முடிச்சுக்கிட்டேன். கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மரக்கரையெல்லாம் ஏற்கனவே வெட்டி வச்சிருங்க. வச்சுக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்கிட்ட கேஸ் அடுப்புல 3 அடுப்பு இருந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு நேரத்துல இவ்வளவு வேலை செய்ய முடிஞ்சது. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. ஹாப்பி ஓணம் ஃப்ரெண்ட்ஸ்.